ஓம் ஸ்ரீ குருபியோ நமக. ஓம் ஸ்ரீ மகா பெரியவா சரணம். செப்டம்பர் 12 வெள்ளிக்கிழமை நாளைய தினம் மகாலயபட்சத்துல வரக்கூடிய மகாபரணி. இப்போ நம்ம சொல்லக்கூடிய இந்த பொருட்களை உங்க வீட்டோட பூஜை அறையில நீங்க வைக்கிறதால தலையெழுத்தே மாறும், பணம் காந்தம் போல ஈர்க்கும். அது என்ன வழிபாட்டு முறைன்னு பார்க்கறதுக்கு முன்னாடி நம்மளோட வீடியோஸை இப்போதான் நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தொடர்ந்து இது மாதிரி அப்டேட் தெரிஞ்சுக்கிறதுக்கு பக்கத்தோட நோட்டிஃபிகேஷன் பெல்லை கிளிக் பண்ணி ஆல் அப்படிங்கிற செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ என்னென்ன பொருட்களை என்ன மாதிரி வைத்து வழிபாடு செய்ய போறோம் அப்படிங்கிற பத்தி தெளிவாக தெரிஞ்சுக்கலாம். மகாலய அமாவாசை கேள்விப்பட்டிருப்போம். இன்னும் நிறைய பேருக்கு இந்த மகாலயபட்ச காலம் அப்படிங்கிறதும் தெரிந்திருக்கும். செப்டம்பர் 8ஆம் தேதியில இருந்து செப்டம்பர் 21ஆம் தேதி வரை இந்த வருஷம் இருக்கக்கூடிய இந்த 15 நாட்களும் மகாலயபட்ச காலம். நம்மளோட முன்னோர்களுக்கு திதி தர்ப்பணம் கொடுக்கறதுக்கான நாளா நம்ம அமாவாசை எடுத்துக்கலாம். மகாலய அமாவாசை, ஆடி அமாவாசை, தை அமாவாசை. இது இல்லாம இந்த 15 நாட்கள் வருதுல்ல, இந்த 15 நாட்கள்ல ஏதாவது ஒரு திதியில தான் உங்களோட முன்னோர்கள் இறந்திருப்பாங்க. அதனாலதான் மகாலயபட்ச காலத்துல வரக்கூடிய இந்த 15 நாட்களும் நம்மளோட முன்னோர்கள் நினைத்து எள்ளு தண்ணீர் இறைத்து தர்ப்பணம் செய்யணுங்கிற மாதிரி சாஸ்திரங்களை சொல்லப்பட்டிருக்குது. அதுல குறிப்பா பரணி நட்சத்திரம் வரக்கூடிய நாள், அதாவது மகாலயபட்சத்துல இந்த 15 நாட்கள்ல பரணி நட்சத்திரம் வரக்கூடிய அந்த ஒரு நாள் ஒரு அற்புதமான ஒரு நாள், ஒரு வரப்பிரசாதம். வாழ்க்கையில இருக்கக்கூடிய யம பயம் நீங்கணும், கெடுதல்கள் நீங்கணும், வண்டி வாகனங்கள்ல போகும்போது நமக்கு எந்த விதமான ஆபத்துகளும் ஏற்படக்கூடாது. இது மாதிரி எந்த விதமான கோரிக்கையா இருந்தாலும் இன்னொரு பக்கம் முன்னோர்களை வழிபடுறதுக்கும் அற்புதமான ஒரு நாள் இந்த ஒரு மகாபரணி நாள். பரணி நட்சத்திரம் அப்படிங்கிறது யம தர்மனுடைய நட்சத்திரமா. அவருக்குரிய இந்த நாள்ல, அதுவும் மகாலயபட்சத்துல வரக்கூடிய இந்த நாள்ல நாம வீட்டுல செய்யக்கூடிய சில எளிமையான வழிபாட்டு முறைகளும் இருக்கு. அப்படிப்பட்ட மகாலயபட்சத்துல வரக்கூடிய இந்த ஒரு பரணி நட்சத்திரம் செப்டம்பர் 11ஆம் தேதி வியாழக்கிழமை மாலை 6:10 ஆரம்பிச்சிடும். அது மறுநாள் செப்டம்பர் 12ஆம் தேதி வெள்ளிக்கிழமை மாலை 4 மணி வரைக்கும் இருக்கு. இந்த வழிபாட்டை மாலை நேரத்துல பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறவங்க செப்டம்பர் 11ஆம் தேதி மாலை 6:10 மேலேயும் செய்யலாம். அப்படி இல்லைன்னா செப்டம்பர் 12ஆம் தேதி வெள்ளிக்கிழமை மாலை 4 மணிக்குள்ளேயும் செய்யலாம். மகாலயபட்ச காலத்துல வரக்கூடிய இந்த ஒரு பரணி நட்சத்திரம் அமைந்திருக்கக்கூடிய மகாபரணி அன்னைக்கு நாம செய்யக்கூடிய வழிபாடுகளும் பரிகாரங்களும் நம்ம குடும்பத்துக்கு பித்ருக்களோட ஆசீர்வாதத்தை கொண்டு வந்து சேர்க்கும். கூடவே பித்ரு தோஷம், முன்னோர்கள் சாபம், இது மாதிரி எந்த பிரச்சனையா இருந்தாலும் அதுக்கு இந்த மகாபரணி வழிபாடு ரொம்பவே கை கொடுக்கக்கூடிய அற்புதமான ஒரு நாள். திருக்கார்த்திகை தீபத்துக்கு முன்னாடி வரக்கூடிய பரணி எந்த அளவுக்கு விசேஷமோ அதே அளவுக்கு மகாலயபட்ச காலத்துல வரக்கூடிய இந்த ஒரு பரணி நட்சத்திரம் வரக்கூடிய நாளும் ரொம்ப ரொம்ப விசேஷம். என்னதான் இந்த ஒரு மகாபரணி நாளை நாம நம்மளோட முன்னோர்கள் பித்ருக்கள் வழிபாட்டுக்கு பயன்படுத்தினாலும் கூடவே இறை வழிபாடு செய்யறதுக்கான ஒரு நாளாவும் நம்ம பயன்படுத்திக்கலாம். அதுலயும் இந்த வருஷம் இந்த மகாபரணி நாள் அப்படிங்கிறது நமக்கு வெள்ளிக்கிழமையில வந்திருக்கு. வியாழக்கிழமை மாலை 6 மணிக்கு மேல ஆரம்பிச்சிட்டாலும் நீங்க வெள்ளிக்கிழமையை கணக்குல எடுத்துக்கிட்டு மாலை 4 மணிக்குள்ள இப்போ நம்ம சொல்லக்கூடிய இந்த ஒரு பரிகாரத்தை, இந்த ஒரு வழிபாட்டு முறைய நீங்க உங்க வீட்டுல பூஜை அறையில செய்யறதுக்கு தவற விட்டுறாதீங்க. வெள்ளிக்கிழமை காலையில 10:12 ராகு காலம், மதியம் 3:04 யமகண்டம். இந்த 2 நேரங்களை தவிர மற்ற நேரத்துல தாராளமா இப்ப நாம சொல்லக்கூடிய இந்த ஒரு பரிகாரத்தை செய்யலாம். இதுக்கு உங்களுக்கு தேவையான பொருள் ஒரு சின்னதா கிண்ணமோ இல்ல ஒரே ஒரு மண் அகல் விளக்கோ எடுத்துக்குங்க. அதுல 3 முக்கியமான பொருட்களை நம்ம சேர்க்க போறோம். அதுல முதல் முக்கியமான பொருள் சோம்பு அப்படின்னு அழைக்கப்படக்கூடிய பெருஞ்சீரகம். இந்த பெருஞ்சீரகம், ஜீரகம் இது இரண்டுமே நம்ம சமையலுக்கு தினமும் பயன்படுத்தக்கூடியதுதான். ஜீரகம் கொஞ்சம் பார்க்கறதுக்கு அளவுல சின்னதா, சைஸ்ல சின்னதா இருக்கும். பெருஞ்சீரகம் கொஞ்சம் பெருசா, கொஞ்சம் ஒயிட் கலர்ல இருக்கும். இதை சோம்புன்னு சொல்லுவாங்க. பணவசிய முறையில பயன்படுத்தக்கூடிய முக்கியமான தாந்திரிக பொருள் இந்த சோம்பு தான். மகாலட்சுமி தாயோட அம்சம் நிறைஞ்சிருக்கக்கூடிய ஒரு பொருள் இந்த ஒரு சோம்பு. அப்படிப்பட்ட சோம்புன்னு சொல்லக்கூடிய பெருஞ்சீரகத்தை 1 ஸ்பூன் எடுத்துக்கோங்க. அடுத்ததா ஒரே ஒரு துண்டு விரலி மஞ்சள், அதாவது கொம்பு மஞ்சள்னு சொல்லுவாங்க. இது எல்லார் வீடுகள்லயும் சமையலுக்கு பயன்படுத்துறதுக்காக அவங்களோட சமையல நீங்க வச்சிருப்பீங்க. இல்லைனா கூட பக்கத்துல இருக்கக்கூடிய கடைகள்லையும் ரொம்ப எளிதா வாங்கிட்டு வரக்கூடிய, விலையும் ரொம்ப கம்மியா இருக்கக்கூடிய ஒரு பொருள். அது கூட ஒரே ஒரு சில்லறை நாணயம். அது எவ்வளவு ரூபாய் இருந்தாலும் பரவாயில்ல. செப்டம்பர் 12ஆம் தேதி இப்ப சொல்லக்கூடிய வழிபாட்டை எத்தனை மணிக்கு நீங்க பண்ண போறீங்க அப்படிங்கிறத ஏற்கனவே தீர்மானிச்சுட்டு அதுக்கு தகுந்த மாதிரி இந்த பொருட்களை தயார் செஞ்சு வச்சுக்கோங்க. வீட்டோட பூஜை அறையில விளக்கேற்றி வச்சு பூஜை பண்ணக்கூடிய அந்த நேரத்துல சின்னதான எடுத்து வச்சுக்கூடிய அந்த கிண்ணத்திலையோ அகல் விளக்குலையோ முதல்ல ஒரே ஒரு ஸ்பூன் அந்த சோம்புன்னு சொல்லக்கூடிய பெருஞ்சீரகத்தை போடணும்.
அதுக்கு மேல இப்ப நீங்க வீடியோல பார்க்குற மாதிரி அந்த மஞ்சள் இருக்குல்ல, விரலி மஞ்சள். அது பார்க்கறதுக்கே சாதாரணமா மஞ்சள் மாதிரி தான் இருக்கும். அத அப்படியே பயன்படுத்தாம, அது கூட வீட்ல இருக்கக்கூடிய மஞ்சள் தூள் இருக்குல்ல, அதுல கொஞ்சமா தண்ணீர் சேர்த்து, தண்ணீர் கலந்த மஞ்சள அந்த விரலி மஞ்சள் மேல தடவி விடணும். அது இன்னும் மங்களகரமா மாறிடும். அதுக்கப்புறமா அந்த சோம்பு மேல மஞ்சள் தடவி வைத்திருக்கக்கூடிய அந்த கொம்பு மஞ்சள், விரலி மஞ்சள அது மேல வச்சுட்டு, அது கூடவே ஒரு சில்லறை நாணயத்தையும் பக்கத்துல வச்சுடுங்க. இந்த ஒட்டுமொத்த அமைப்பையும் உங்க வீட்டோட பூஜை அறையில ஏதாவது ஒரு சுவாமி படத்துக்கு முன்னாடி, முடிஞ்சா மகாலட்சுமி தாயார் பாதத்துல கூட இதை வச்சுக்கலாம். மஞ்சள் அப்படிங்கிறது மங்களகரத்தோட மறு உருவம். நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய சுப காரிய தடைகள் எதுவா இருந்தாலும் அதை விரட்டி அடிக்கக்கூடிய ஒரு பொருள் இந்த ஒரு மஞ்சள். சில்லறை நாணயம் அப்படிங்கிறது லட்சுமி குபேரரும் மகாலட்சுமி தாயாரும் சேர்ந்து வாசம் செய்யக்கூடிய ஒரு பொருள். இப்படி 3 முக்கியமான பொருளை மகாபரணி நாள்ல, அதுவும் வெள்ளிக்கிழமை அன்னைக்கு ஒன்றாக சேர்த்து நீங்க பூஜை அறையில வச்சுட்டு மனசார பிரார்த்தனை பண்ணணும். மகாலட்சுமி தாயாரையும் உங்களோட குலதெய்வம், இஷ்ட தெய்வம்னு சொல்லி எல்லா கடவுளையும் மனசார பிரார்த்தனை பண்ணிக்கிட்டே வீட்ல மகாலட்சுமி பாடல்களையும் மந்திரங்களையும் ஒலிக்க விட்டு கேட்கறது, பார்த்து படிக்கிறது, இது மாதிரி எது செய்தாலும் சரி, அது உங்க குடும்பத்துக்கு சுபிக்ஷத்தை ஏற்படுத்தும். பூஜை அறையில இருக்கக்கூடிய இந்த பொருள் நீங்க பூஜையெல்லாம் முடிச்சுட்டு பூஜை அறையிலேயே ஏதாவது சுவாமி படத்துக்கு பக்கத்துல நீங்க ஓரமா வச்சுக்கலாம். அந்த பொருட்கள் அவ்வளவு சீக்கிரம் கெட்டு போகாது. அந்த விரலி மஞ்சள் மட்டும் ஒரு 2-3 மாதங்கள்ல கொஞ்சம் காய்ந்து உதிர்ந்து போற மாதிரி தெரியும். அப்ப மட்டும் இந்த ஒட்டுமொத்த அமைப்பையும் அப்படியே எடுத்துட்டு போயிட்டு தண்ணியில விட்டுக்கோங்க. அந்த சில்லறை நாணயத்தை நீங்க விட வேணாம், அதை பத்திரப்படுத்திக்கலாம். மறுபடியும் ஏதாவது ஒரு பரணி நட்சத்திரம் அன்னைக்கு, அது வெள்ளிக்கிழமையில தான் வரணும் கட்டாயம் கிடையாது. ஆனா வெள்ளிக்கிழமையில மகாலயபட்சத்துல வரக்கூடிய இந்த ஒரு பரணி நாள்ல நம்ம செய்யக்கூடிய இந்த வழிபாட்டை பூஜையில வச்சு பூஜை பண்ணி தயார் செஞ்சிடுறீங்க. 2-3 மாதத்துக்கு பிறகு அது கெட்டு போனா மட்டும் ஏதாவது ஒரு பரணி நட்சத்திரம் அன்னைக்கு திரும்பவும் இதே மாதிரி தயார் செய்து எங்க எடுத்தீங்களோ அதே இடத்துல வச்சிடுங்க. இது உங்க வீட்டுக்குள்ள பணவரவை காந்தம் போல ஈர்த்து கொடுக்கக்கூடிய அற்புதமான ஒரு பரிகாரம். வேலைக்கு போறீங்க, கஷ்டப்பட்டு உழைக்கிறீங்க, அதுக்கான ஊதியம் சரியா வர்றதில்ல, எவ்வளவுதான் திறமையை போட்டு உழைச்சாலும் அதுக்கான அங்கீகாரம் கிடைக்கிறதில்ல. இது மாதிரி எந்த ஒரு கோரிக்கை இருந்தாலும் சரி, அது எல்லாத்துக்கும் நிரந்தர தீர்வு கிடைக்கும். வீட்டுக்குள்ள லட்சுமி கடாட்சம் பெருகும். சுபகாரிய தடைகள் எதுவா இருந்தாலும் அது எல்லாமே நீங்கி வீட்ல சுப நிகழ்ச்சிகள் அதிகமாகும். வீண் வரையும் வீண் செலவு தவிர்க்கப்படும். வெள்ளி மற்றும் செவ்வாயில இப்ப நீங்க தயார் செய்ய வைத்திருக்கக்கூடிய அந்த ஒட்டுமொத்த அமைப்புக்கும் தூபதீபம் போடுறதும் நீங்க மறந்துடக்கூடாது. இதுதான் மகாலயபட்ச காலத்துல மகாபரணி நாள்ல நீங்க செய்ய வேண்டிய சோம்பு, கொம்பு மஞ்சள், அது கூட சில்லறை நாணயம் வைத்து பண்ணக்கூடிய பரிகாரம். இந்த பரிகாரத்தை பண்றது மட்டும் இல்லாம கூடவே சேர்த்து உங்க உழைப்பையும் போடும்போது வாழ்க்கையில எக்கச்சக்கமான முன்னேற்றங்களை நீங்க பெற முடியும். இன்னொரு பக்கம் பித்ருக்களுக்கு உரிய இந்த மகாபரணி நாள்ல உங்களால முடிஞ்ச அளவுக்கு தான தர்மங்கள் பண்ணுங்க. தானத்திலேயே சிறந்த தானம் அன்னதானம். கஷ்டப்படக்கூடியவங்களுக்கு அன்னதானம் பண்ணலாம், இல்லைன்னா வஸ்திர தானம் பண்ணலாம். ஏதாவது பயிர் வகைகள், தானிய வகைகளை தானமா கொடுக்கலாம். நம்பிக்கையோட பண்ணுங்க, நல்லதே நடக்கும். ஓம் ஸ்ரீ குருபியோ நமக. ஓம் ஸ்ரீ மகா பெரியவா சரணம்.